இந்த நாட்டில் எந்த விதமான விபத்துகள் வந்தாலும், எந்த விதமான ஆபத்து வந்தாலும் ஃப்ரண்ட் லைனில் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய வீரர்கள் தான் இவர். இந்த வீரர்கள், இந்த நாட்டு ராணுவம், படை வீரர்கள் அனைவருமே மோடியுடைய காலடியில் கிடப்பதாக இந்த நபர் கூறியுள்ளார். तब तक चैन की सांस नहीं लेंगे और यशस्वी प्रधानमंत्री जी को हम धन्यवाद देना चाहेंगे और पूरा देश की वो सेना, वो सैनिक. பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டார். பல மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை எடுத்துட்டார். ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர்களுடைய ஸ்டேட்மெண்டை அலசி பாருங்கள். இவர்கள் பேசியதற்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. அப்போ நிச்சயமாக இது பிஜேபி RSS உடைய தாட் ப்ராசஸ் தானே. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாங்க மதிக்க மாட்டோம், இந்த நாட்டு டெமோக்ரஸியை நாங்க மதிக்க மாட்டோம். जिन्होंने हमारी बेटियों के सिंदूर उजाड़े थे वही அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர், சோ கால்ட் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, கண்டும் காணாமலையும் அமைதியாக இருந்தால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? வணக்கம். இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு உங்களிடம் 2 வீடியோக்களை காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, இந்த நாட்டின் விடுதலை போரில் எந்த விதமான பங்களிப்பும் எடுக்காத ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியுடைய பார்வை இந்தியாவை பற்றி எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, தேச விரோத போன்ற செயலை செய்து கொண்டு தேச பற்றை இவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நாடகத்தை ஆடி வருகிறது. முதல் 53 ஆண்டுகள் வரை இந்த நாட்டு தேச கொடியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடவில்லை. இந்த நாடு ஆங்கிலேயர்களிடமே இருக்கட்டும், அவர்களிடமிருந்து பென்ஷன் வாங்கிய ஒரு சில நபர்களால் தொடங்கப்பட்ட இந்த அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தை பார்த்து எந்த அளவில் பேசியிருக்கிறார்கள், ராணுவ வீரர்களை பார்த்து எந்த அளவில் பேசியிருக்கிறார்கள் என்ற அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். இதற்கு பின்பு இந்த அரசியல் கட்சிக்காக ஒரு சில கேள்விகளையும் நாங்க வைத்திருக்கிறோம். இந்த வீடியோவை முதலில் பார்க்கிறோம். जिन माताओं के सिंदूर को मिटाने का काम जिन लोगों ने किया, जिन आतंकवादियों ने किया और जिन आतंकवादियों को जिनने पाला, जो पाल रहे हैं, उनको नेस्त नाबूद नहीं कर देंगे तब तक चैन की सांस नहीं लेंगे और यशस्वी प्रधानमंत्री जी को हम धन्यवाद देना चाहेंगे और पूरा देश की वो सेना, वो सैनिक उनके चरणों में नतमस्तक है, उनके चरणों में पूरा देश नतमस्तक है. उन्होंने जो जवाब दिया है उसकी जितनी सराहना की जाए, जितना कहा जाए, एक बार उनके लिए जोरदार ताली बजा करते. இந்த நபர் பேசியது என்ன? इस देश की सेना और सैनिक प्राइम मिनिस्टर मोदी के चरणों में नतमस्तक है. இந்த நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ராணுவமே இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய காலடியில் கடக்கிறார்கள். இங்க மட்டும் இந்த நபர் நிற்கவில்லை. यशस्वी प्रधानमंत्री को हम धन्यवाद देना चाहते. यशस्वी प्राइम मिनिस्टर அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. ना सिर्फ देश बल्कि पूरी सेना में मोदी जी के चरणों में उनके आतंकवाद के खिलाफ मजबूत रुख के लिए नतमस्तक है. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த உறுதி, அதை பார்த்து ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களே மோடியுடைய காலடியில் கடக்கிறார்கள். இந்த வார்த்தையை பிஜேபி மத்திய பிரதேஷ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஜெகதீஷ் தேவடா கூறியுள்ளார். ஒரு மாநிலத்துடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இந்த நாட்டின் பெருமை, இந்த நாட்டு மானம், இந்த நாட்டு தன்மானம். நீங்களும் நானும் இன்னைக்கு சுதந்திரமாக நிம்மதியாக தன்னுடைய வீடுகளில் உறங்குவதற்கான காரணமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பார்த்து ஒரு தனிப்பட்ட நபர் காலடியில் கடப்பதாக கூறியுள்ளார். இதே பிஜேபி சார்ந்த இன்னொரு நபர் விஜய் ஷா என்கிற இந்த நபர் மினிஸ்டரா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீர பெண்மணி, இதே இந்தியன் ஆர்மியை சார்ந்த கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய பெண்மணி சோஃபியா குரேஷி,
பஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு இந்தியாவுடைய நடவடிக்கைகளை பற்றி உலக நாடுகளுக்கு பிரஸ் பிரீஃபிங் வழியாக எடுத்து காட்டிய இந்த பெண்ணை பார்த்து தீவிரவாதிகளுடைய தங்கை என்று கூறிய இந்த जिन्होंने हमारी बेटियों के सिंदूर उजाड़े थे वही कटे पिटे लोगों को हमने उन्हीं की बहन भेज करके उनकी ऐसी की तैसी करवाई। एक बार मोदी जी के लिए जोरदार ताली बजाएं। இந்த இரண்டு இன்சிடென்ட்களுமே நீங்க பார்த்தீர்கள் எந்த அளவில் பிஜேபியுடைய அந்த தாட் ப்ராசஸை வெளிக்காட்டியுள்ளது என்று நீங்க பாருங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த இரண்டு வீடியோக்கள் வெளிவந்ததுக்கு பின்பு கூட எந்த ராணுவம் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பை கொடுத்து வருகிறது, நீங்களும் நானும் இன்னைக்கு நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் என்றால், அதாவது எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ராணுவம் இந்த நாட்டுடைய எல்லைகளை மட்டும் இவர்கள் பாதுகாக்க. இந்த நாட்டில் எந்த விதமான விபத்துகள் வந்தாலும் எந்த விதமான ஆபத்து வந்தாலும் ஃப்ரண்ட் லைனில் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய வீரர்கள் தான் இவர்கள். இந்த வீரர்கள், இந்த நாட்டு ராணுவம், படை வீரர்கள் அனைவருமே மோடியுடைய காலடியில் கிடப்பதாக இந்த நபர் கூறியுள்ளார். அப்போ எந்த விதத்தில் ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்மதம் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டுடைய சுதந்திர போரில் எந்த விதமான பங்கையும் எடுக்காத நபர்கள் இந்த நாட்டில் எந்த விதமான தேச துரோக செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஆங்கிலேயர்களிடமிருந்து பென்ஷனை வாங்கி கொண்டு ஆங்கிலேயர்களுக்காக வேலை பார்த்த நபர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்துள்ளார்கள். இவர்களுடைய தாட் ப்ராசஸை நீங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க பாருங்கள். முதல் 53 வருடங்கள் வரை இந்த நாட்டு தேசிய கொடியை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள. அப்போ அந்த ஐடியாலஜி தானே இன்னைக்கு வெளிப்படையாக வெளிவருகிறது. நிச்சயமாக இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு யுனைடெட் நேஷனை நாம் எடுத்துக்காட்டக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம். ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் நாம் அனைவருமே ஒன்றுதான் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்க முடியும். ஆனால் பிஜேபியை சார்ந்த நபர்கள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கும் போது, சோஃபியா குரேஷி இந்த நாட்டு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ராணுவ வீர பெண்மணி, அந்த பெண்ணை தீவிரவாதிகளுடைய தங்கை என்று கூறிய நபர் மீது ஒரு சிறிய ஆக்ஷனை கூட இவர்கள் எடுக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், அலசி பாருங்கள். இந்த புதிய ஸ்டேட்மெண்ட் நேற்று வெளிவந்திருக்கிறது. அதாவது ராணுவமே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய காலடியில் கிடப்பதாக கூறியுள்ளார் இந்த நபர். ஒற்றை பிஜேபி தலைவரை எடுத்துக்காட்டு, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பார், பல மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை எடுத்துப்பாரு, ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவர்களுடைய ஸ்டேட்மெண்டை அலசி பாருங்கள். இவர்கள் பேசியதற்கும் பிஜேபிக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டுறவும் கிடையாது. உடனுக்குடன் இவர்களை நாங்க நீக்கிறோம் என்கிற ஏதாவது ஒரு வார்த்தை கூறினோம். ஒரு நபர் ஒரு மாநிலத்துடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இன்னொரு நபர் அந்த மாநிலத்துடைய ஸ்டேட் மினிஸ்டர், பெரிய பெரிய பொறுப்புகளில் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து எந்த விதமான வார்த்தைகளை இந்த நபர்கள் பேசி வருகிறார். 2 நாட்கள், அதாவது விஜய் ஷா என்கிற இந்த நபர் சோஃபியா குரேஷியை பற்றி கொச்சையாக பேசிய இந்த நபர் மீது எந்த விதமான வார்த்தையும் பேசாத பட்சத்தில், எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காத பட்சத்தில் பிஜேபி என்னதான் செய்து கொண்டிருந்தது நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நபரை எப்படி காப்பாற்றலாம் என்கிற ஒரு முடிவு தான். ஜபல்பூர் ஹைகோர்ட், மத்திய பிரதேசத்தின் ஹைகோர்ட் சூமோட்டோ எடுத்து எப்படி இந்த நாட்டு ராணுவ வீரர்களை பற்றி, ராணுவத்தை பற்றி பேசலாம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் இந்த நபர் மீது உடனுக்குடன் நீங்க எஃப்ஐஆரை போட வேண்டும் என்று அந்த நீதிபதிகள் கூறினார்கள். அப்ப கூட பிஜேபி, முக்கியமாக மத்திய பிரதேஷ் அரசாங்கம் இந்த நபர் மீது வழக்கை போடவில்லை. இரவு 11:30 மணி வரை ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. எப்படி இந்த வழக்கை போடலாம், போடாமலும் இருக்கலாம். இரவு 11:30 மணிக்கு 14ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. 15ஆம் தேதி இந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்துட்டு போலீசார்கள் அதே
ஹைகோர்ட்டுக்கும் போயிருக்கிறார்கள். நீதிபதி அந்த எஃப்ஐஆரை படித்து பார்ப்பதற்கு பின்பு அதுல பிரிவுகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எப்ப என்ன எந்த இடத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்தது, அந்த நபர் பேசிய வார்த்தைகள் என்ன என்கிற எந்த விதமான விஷயத்தையும் எழுதவில்லை. அதாவது எஃப்ஐஆர் எப்ப வேணாலும் ஸ்குவாஷ் செய்யப்படலாம் என்கிற அந்த அளவில் வீக்கான எஃப்ஐஆரை எழுதி சென்றிருக்கிறார். நீதிபதி பார்த்த உடனே தூக்கி மூஞ்சிலே வீசி, இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா? எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை ஒரு எஃப்ஐஆரை போட்டுவாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்தும் அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டும் திட்டி விரட்டி இருக்கிறார். மன்னிப்பெல்லாம் கேட்டுப்பாங்க. இப்போ இந்த புதிய ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பிஜேபியை சார்ந்தவர் மோடி அவர்களுடைய காலடியில் இந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் கடக்கிறார்கள். Prime Minister Modi is quiet. Home Minister Amit Shah is quiet. Defense Minister is quiet. The entire BJP, the entire Sangh Parivar regime is quiet. And I don't understand. இந்த நாட்டில் ஷியாச்சின் கிளேஷியர்ல இருந்து, ராஜஸ்தானுடைய ரேகிஸ்தான்ல இருந்து, கன்னியாகுமரி வரை, காஷ்மீர் வரை இந்த நாட்டுடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு ராணுவம் ஒரு தனிப்பட்ட நபர் காலடியில் கடப்பதாக கூறிய பின்பு கூட நீங்க பேசியது தவறு என்று ஒரு வார்த்தை பிரைம் மினிஸ்டர் மோடி நாவிலிருந்து வரவில்லை. அப்போ இவர்கள் பேசியது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலம், அந்த சப்போர்ட் எங்கிறது கிடைக்கிறது? அப்போ நிச்சயமாக இது பிஜேபி RSS உடைய தாட் ப்ராசஸ் தானே. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாங்க மதிக்க மாட்டோம், இந்த நாட்டு டெமோக்ரஸியை நாங்க மதிக்க மாட்டோம், இந்த நாட்டு பார்லிமெண்டை நாங்க மதிக்க மாட்டோம், இந்த நாட்டு சட்டங்களை நாங்க மதிக்க மாட்டோம். இந்த மாதிரி மக்கள் விமர்சிக்கும் போது, மக்கள் கேள்விகளை கேட்கும் போது, ஐயா சாமி சாரி எங்களை மதிச்சது. அதைத்தான் இந்த விஜய் ஷா என்கிற நபர் கூறி வருகிறார். சோஃபியா குரேஷி அவரை பற்றி நான் பேசும்போது இமோஷனலாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் இப்படி கொச்சையாக பேசுவார்கள், அப்புறம் மன்னிப்பை கேட்டு தப்பித்து விடலாம் என்கிற ஒரு விஷயம். பட் இந்த வார்த்தை மோடியுடைய காலடியில் இந்த நாட்டு ராணுவம் கடப்பதாக கூறிய இந்த நபரை என்ன செய்யும்? அப்பாலஜி போதுமா? மன்னிப்பு கேட்டால் போதுமா? அல்ல இந்த நபரை உடனுக்குடன் சாக் செய்ய வேண்டுமா? பேர் ஜெகதீஷ் தேவடா. பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி இந்த நபரை சாக் செய்யாமல், அதாவது பார்ட்டியிலிருந்து அந்த பதவியிலிருந்து நீக்காமல் வைத்திருந்தால் இந்த நபர் பேசியது நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் மோடியின் மனதில் உள்ள வார்த்தையாக தானே ஏற்றுக்கொள்ள முடியும். மன் கி பாத் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி கமிங் அவுட் த்ரூ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இந்த இரண்டு நபர்களை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி இன்னைக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்கவும் தொடங்கிவிட்டார். எஃப்ஐஆர் ஜபல்பூர் ஹைகோர்ட் தலையிட்டதற்கு பின்புதான் போடப்பட்டதே ஒழிய பிஜேபி எந்த விதமான எஃப்ஐஆரும் போடவில்லை, மத்திய பிரதேச அரசாங்கம் எஃப்ஐஆரை போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்களை காப்பாற்றுவதற்கான வேலையை அந்த முயற்சியில் எஃப்ஐஆரை கூட அரைகுறையாக அரைமனதாக இவர்கள் எழுதியிருக்கிறார். அதை நீதிபதி கண்டுபிடித்து இதெல்லாம் குப்பத்தொட்டியில் போட வேண்டிய ஒரு எஃப்ஐஆரை எனக்கு முன்னாடி நாடகமாக எடுத்து வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த எஃப்ஐஆர் மறுபடியும் எழுதுவதற்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட்டை நாடி போகிறார். சுப்ரீம் கோர்ட்டிடம் திட்டு கிடைச்சு அனுப்பிவிட்டார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலேங்க பிஜேபியுடைய அந்த நரம்பு, சதை, ரத்தம், எலும்பு எல்லாத்துலயுமே ஊறிப்போன விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரயல், தேச துரோகம், இதைத்தான் கூறுவார்கள். நீங்க தேச பற்று என்கிற ஒரு போர்வையில் இந்த நாட்டு மக்களை எந்த அளவில் ஏமாற்றி வருகிறீர்களோ உங்களுடைய ஆட்களே தன்னுடைய வார்த்தைகளை வைத்து அந்த உண்மையான ஐடென்டிட்டியை வெளிவிடுகிறார்கள். இது தனிப்பட்ட நபருடைய ஐடென்டிட்டியாக இருந்திருந்தால் இன்னைக்கு வரை இதுவரை பிஜேபி ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கும், இந்த நபர்களை நீக்கியும் இருப்பார்கள். எதற்காக அதே பதவியில் வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை? ஏன்னா this reflects Prime Minister Modi's ideology.
பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு ராணுவத்தை எப்படி பார்க்கிறார் என்றால் வெறும் போட் பேங்க். புல்வாமா தாக்குதலுக்கு பின்பு எப்படி ஓட்டு வாங்குவதற்காக இந்த நாட்டு ராணுவ வீரர்களை பயன்படுத்தினாரோ அதே முறையில் நீங்க பார்த்தீர்கள். அவர் பேசிய வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த நாட்டின் ராணுவ வீரர்களை விட ட்ரேடர்ஸ், பிசினஸ் மேன் இந்த நாட்டிற்கு அதிகமாக உழைக்கிறார்கள். அடானி, அம்பானி போன்ற நபர்கள் இந்த நாட்டுக்கு உழைக்கிறார்கள். திஸ் இஸ் வாட் த தாட் ப்ராசஸ் ஆஃப் ஆர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சோ கால்ட் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஃபார் அட்டாக்கிங், டார்கெட்டிங் the Indian Army and the government is proud. இதே கல்வான் வேலியில் 20 ராணுவ வீரர்களை சைனா கொன்றது. கல்வான் வேலியில் அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பு 40-50 டிக்டாக் போன்ற அப்ளிகேஷன்ஸ்களை நாங்க முடக்கி விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த இந்த அரசாங்கம் லால் ஆக்கே திகாயேங்கே, சிவப்பு கண்களை காட்டி அவர்களை மிரட்டி விடுவோம் என்று கூறிய பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ना हमारी सीमा में कोई घुसा है, ना आया है, ना कोई है, இந்த நாட்டு எல்லைக்குள் யாருமே வரவில்லை, யாரையுமே நாங்க உள்ளவே வரவிடவில்லை, எல்லாம் கட்டுக்கதை, எல்லாம் நம்பாதீங்க, டெலிவிஷன் மீடியால வர்றதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் அதே ஃபிங்கர் 7 வரை, ஃபிங்கர் 7 வந்து ஃபிங்கர் 1, 2, 3, 4 அந்த மாதிரி போஸ்ட், இந்தியா எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய போஸ்ட். சைனா தன்னுடைய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்களையே டெவலப் செய்து வந்து விட்டது. 22 இடங்கள், நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 22 இடங்களுடைய பேரையும் தன்னுடைய மேப்பில் மாற்றிவிட்டது. இது எல்லாமே எங்களுக்கு சொந்தம் என்று கூறி வருகிறார். ஆனால் இந்தியா வெறும் அந்த டிக்டாக்கை மட்டும்தான் பேன் செய்தார்கள். ஆனால் இந்தியா எந்த அளவில் சைனாவிற்கு பிசினஸ் கொடுத்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இந்தியா அதிகரித்துள்ளது. ட்ரேட் டெபிசிட் ஆஃப் 100 billion with China. And we are so-called fighting with China, we are fighting with Pakistan. And இந்த ஸ்டேட்மெண்ட்களை யாரு கேட்டிருந்தாலுமே, அதாவது ஒவ்வொரு இந்தியருமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார். சோஃபியா குரேஷி, கர்னல் ஆஃப் இந்தியன் ஆர்மி, a woman, வெறும் அவருடைய மத அடையாளத்தை வைத்து எந்த அளவில் தீவிரவாதிகளுடைய தங்கை என்று அந்த நபர் கூறியிருந்தாரோ, ஹைகோர்ட்டுடைய தலையீட்டு, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையீட்டுக்கு பின்பு கூட இதுவரை பிஜேபி அந்த நபரை பதவியிலிருந்து நீக்காமல் பதவியிலே வைத்துக் கொண்டு அந்த நபரை மினிஸ்டராகவே அழகு பார்க்கிறது. And I demand, Mr. Narendra Modi, I demand that if you have slightest of respect towards this nation, if you have slightest of respect towards the Indian Armed Forces, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே, உங்கள் மனதில் ஒரு துளி அளவு மரியாதை இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டு ராணுவ வீரர்களை பற்றி, இந்த நாட்டு ராணுவ படைகளை பற்றி இருந்தால் தயவு செய்து இந்த நபரை நீக்குங்கள். 2 நபர்களையுமே நீங்க நீக்க வேண்டும். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தேவை. இவர்கள் பேசியது தவறு. இந்த நாட்டு ராணுவ வீரர்கள், ராணுவ படை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தக்க சம்மானம், தக்க மரியாதை, ரெஸ்பெக்ட் இந்த நாட்டை விட ஒரு மடங்கு மேல, அதாவது இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய, தன்னுடைய உயிரை கூட பாராமல் இந்த நாட்டையே தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய இந்த ராணுவ வீரர்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது. 1965ஆம் ஆண்டு நடந்த போரை எடுத்துக்கணும், 71ஆம் ஆண்டு நடந்த போரை எடுத்துக்கணும், 99ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போரை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் எத்தனையோ தாக்குதல், பெஹல்காம், புல்வாமா, உரி, இது போன்ற எத்தனையோ தாக்குதல். அனைத்து இடத்திலையுமே எந்த அளவில் ஸ்ட்ராங்காக இந்த நாட்டுடன் இவர்கள் நிற்கிறார்கள் நீங்க பாருங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் குவைட். சியாச்சின் டு ராஜஸ்தான், காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த நாட்டை எந்த அளவில் இவர்கள் பாதுகாத்து வருகிறார்களோ அவர்கள்
அவர்களை பற்றி இது போன்ற ஜோக்கோஷ்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட ஒரு அரசியல் கட்சி சரி என்று ஜஸ்டிஃபை செய்து வந்தால், அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர், சோ கால்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, கண்டும் காணாமலையும் அமைதியாக இருந்தால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? Again repeat my same request, Mr. Prime Minister Modi. மீண்டும் ஒரு முறை என்னுடைய அதே கேள்வியை, அதே கோரிக்கை எடுத்து வைக்கிறேன். உங்கள் மனதில் துளி அளவு இந்த நாட்டை பற்றியோ, இந்த நாட்டு இராணுவத்தை பற்றியோ, அல்ல இந்த நாட்டிற்காக போராடக்கூடிய ஏராளமான நபர்களை பற்றி அந்த மரியாதை இருந்தால், இந்த 2 நபர்களையுமே நீங்க பதவி விலக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நபர்கள் மீது வழக்கு பாய வேண்டும். மன்னிப்பு பத்தாது, மன்னிப்பு மற்றும் பத்தாது. ஏன்னா உங்களுடைய பழக்கமாக போயிடுச்சு. சாரி சார், டங் ட்விஸ்ட் ஆயிருச்சு, யாரோ என்னுடைய வீடியோவை எடிட் செய்து போட்டு விட்டார்கள், நான் பேசியதில் உங்களுடைய மனது பாதிக்கப்பட்டிருந்தால், பாதித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சொல்ல வந்தது அப்படி இல்லை, இப்படி, இதெல்லாம் நீங்க பழக்கப்பட்டவர். So this time the nation wants to know what are you going to answer this time. Thank you so much. Until we see you next time.